வெல்கம் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் MySQLல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. ஒன்று IFNULL, NULLIF, கேஸ் எக்ஸ்பிரஷன். இந்த 4 டைப்புக்கான டிஃபரன்சியேஷன் அண்ட் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து if ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி நம்ம PHPலலாம் ஒர்க் பண்ணியிருப்போம் if ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான், பட் இன்பில் ஃபங்க்ஷனாக MySQLயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் PHPலேயே if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபெட்ச் பண்ணி அதிலிருந்து அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷன் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் MySQL if ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் டேட்டா பேஸ்குள்ளாரே ஃபில்டர் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த MySQLல நீங்கள் if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்காக MySQLல if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் இன்பில் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எதை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் கண்டிஷன் எழுதுறோன்னா ஸோ அந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல எழுதிடணும். அண்ட் தென் கமா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர்குமெண்ட் எது பேராமீட்டர் என்ன டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதே செகண்ட் அண்ட் லாஸ்ட் பேராமீட்டர் எதை டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுது. ஓகே, இப்போ ஒருவேளை இது வந்து ஸ்ட்ரிங் ஆகும், இது வந்து இது நியூமரிக்காகவும் இருந்துச்சுன்னா எது உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து ஆப்ஷனல் 2 and 3 வந்து ஓகே, இதை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறப்ப பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து IFNULL. ஓகே, IFNULL ஸ்டேட்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல கண்டிஷன் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கலமோட வேல்யூ வந்து ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட பயோடேட்டா இருக்கு. பயோடேட்டாவில் ஃபோன் நம்பர் 1 ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ஃபோன் நம்பர் 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தேவையில்லை. ஒருவேளை ஃபோன் நம்பர் 1 வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த IFNULL ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சின்டாக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, கீவேர்டு வந்து IFNULLன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ள எக்ஸ்பிரஷன் 1ல ஃபர்ஸ்ட் ஃபோனுன்ற எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம் நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபோனுன்ற காலமை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த காலம்ல வேல்யூஸ் ஏதாச்சும் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற வேல்யூவே தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து NULLIF ஸ்டேட்மெண்ட். NULLIF ஸ்டேட்மெண்ட் IFNULL ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு எனக்கு வந்து 10 நம்பர்ஸ் இருக்கணும். 1 2 3 9ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பரு வந்து எந்த கண்டிஷன்லையாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நல்லுன்ற வேல்யூ வந்து ஷோ பண்ணணும். அதர்வைஸ் வந்து அந்த கலம்ல, அந்த ஃபோன் நம்பர்ன்ற கலம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க NULLIF யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஸ்டாண்டர்ட் 1ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து எனக்கு நல்லா ஷோ பண்ணணும் அப்படின்னா நல்லா ஷோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து லாஜிக்கல் டைமிங்ல இந்த NULLIFன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, தேர்ட் அண்ட் ஃபைனல் கேஸ் எக்ஸ்பிரஷன். கேஸ் எக்ஸ்பிரஷன்னாலே அதுக்கு ரீப்ளேசபிள். கேஸ்னாலே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு இங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஏதாச்சும் இப்போ இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் காமி, இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் காமி, அதர்வைஸ் எனக்கு டிஃபால்ட் வேல்யூ ஷோ பண்ணு.
இந்த PHP ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லலாம் நம்மளால எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத முடியும், கண்டிஷன்ஸ் எழுத முடியும். பட் MySQL கேஸ் எக்ஸ்பிரஷனில் வந்து நம்மளுக்கு கண்டிஷன் எழுத முடியாது. ஜஸ்ட் இந்த வேல்யூ இருந்தால் அதுக்கு ரீப்ளேஸபிளாக இந்த ஸ்ட்ரிங்கையோ இந்த வேல்யூவோ ஷோ பண்ணு நம்மளால MySQL கேஸ் எக்ஸ்பிரஷனில் டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது ரியல் டைமில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MyXML டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், செக்ஷன், இங்கிலீஷ், தமிழ், டோட்டல் அண்ட் டேட் இந்த டேபிளை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்து எனக்கு வந்து இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை பொறுத்து நான் இதை செட் பண்ணியிருக்கேன் இதனோட வேல்யூவை. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல கிளாஸ் வந்து எனும்ல செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. எந்த வேல்யூ எடுத்துக்கோ அப்படின்னா அரே வேல்யூ 1 2 3 4ன்ற அரே வேல்யூ எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனும்ல நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்கன்னா எனும் 09, 010 நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்கும்போது இஃப் கிளாஸ் கண்டிஷன் கொடுக்கும்போது 1 நீங்கள் 9 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 9 வந்து நம்மளுக்கு 1 வேல்யூ கேரி ஓவர் ஆகும். ஸோ 9 வந்து நம்ம 1 எடுத்துக்கணும். அடுத்தது வந்து 10ன்ற வேல்யூ எதை கேரி ஓவர் பண்ணணும்னா 2ன்ற வேல்யூவை கேரி ஓவர் பண்ணும். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து எனும்ல டிக்ளேர் பண்ணால் நீங்கள் இது பண்ணிக்கணும். அதர்வைஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கிரேட்டர் தென் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அண்ட் ஸ்டார்ன்றதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த கலம் தான் வேணும்னா இந்த கலம் நேமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கமா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார எந்த காலமை நான் கம்பேர் பண்ண போகிறேனோ அந்த காலமோட நேம் கொடுத்துட்டு நான் கிரேட்டர் தென் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஹையர், லெஸ் தென் 1 இருந்தால் வந்து லோயர்னு ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை நம்ம வந்து டேபிளில் ஷோ பண்ணணும். இல்லை ஒரு ரோவாக நீங்கள் வேல்யூவை வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கான நேம் என்ன வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நேம் கன்ஸ்ட்ரெயினோட ஃப்ரம் எந்த டேபிளோ அந்த டேபிளை நான் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அதை ஷோ பண்ணியிருக்கேன். சேம் IFNULL ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதே தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டார் யூஸ் பண்ணல, எந்த கலம் வேணுமோ அந்த கலம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்டூடெண்ட்டோட இங்கிலீஷ் சப்ஜெக்டோட மார்க் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட தமிழ் சப்ஜெக்ட் மார்க் வந்து ஷோ ஆகும். ஸோ அதர்வைஸ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க் தான் ஷோ ஆகும். ஓகே, அடுத்தது தேர்டு வந்து என்னன்னா NULLIF ஸ்டேட்மெண்ட். NULLIF ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து 1 இருந்துச்சு எனக்கு நல்லும் ஷோ ஆகும். அதர்வைஸ் என்ன கிளாஸ் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுவே ஷோ ஆகும். அதுதான் NULLIF ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் இது என்னன்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு செலக்ட் என்ன கலம் நேம் வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். கமா கேஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். கேஸில் ஸ்டூடெண்ட் கிளாஸுன்ற காலமுக்கு தான் எழுத போகிறேன். ஸோ அதில் இருக்க வேல்யூ வச்சு தான் நான் கேஸ் எழுத போகிறேன். ஸோ அதனால் அந்த கலம் நேம் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் அந்த கலமோட நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் 1 கேஸ் 2 நம்ம எப்படி வந்து PHPயில் கொடுப்போமோ அதுக்கு பதில் இந்த இடத்துல வென் இந்த இடத்துல 1ன்றது ஸ்டூடெண்ட் கிளாஸோட வேல்யூ. ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து 9th ஸ்டாண்டர்டாக இருந்தால் எனக்கு 9th காமிக்கணும், இங்கே 9 நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 1 தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், அதனால் 1 கொடுத்துட்டு தென் அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டும் இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக ஷோ பண்ண போகுது. இப்போ லைவாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே,
நான் போயிட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன், 1க்கு கிரேட்டர் தென்னா இருந்தால் எனக்கு ஹையர்ன்றது வரணும், அதர்வைஸ் எனக்கு வந்து லோயர்னு வரணும். ஸோ 1 இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு லோயர்னு வந்துருச்சு, 1க்கு மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு ஹையர்ன்றது ஷோ பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, IFNULL ஸ்டேட்மெண்ட். IFNULL ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக எனக்கு வந்து தமிழ் சப்ஜெக்டோட மார்க் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரௌசரில் போய் எந்த இடத்துல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க் வந்து நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து கோபால்ன்றவங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க் தான் நல்லா இருக்கு, அதுக்கு பதிலாக தமிழ் சப்ஜெக்ட் மார்க் வந்து ஷோ ஆகணும். ஓகே ஓகே ஒரு நோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, IFNULL ஸ்டேட்மெண்ட்டுக்கு காலம்ல நீங்கள் நல் வேல்யூ வந்து எஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல் வேல்யூஸ் அக்செப்ட் ஆகி உங்களுக்கு IFNULL ஸ்டேட்மெண்ட்டில் ஒர்க் ஆகும், அதர்வைஸ் ஒர்க் ஆகாது. ஸோ கோபால்ன்ற இடத்துல நல்லா இருக்குது, அதுக்கு போல தமிழ் சப்ஜெக்ட் மார்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருந்தோம், NULLIF ஸ்டேட்மெண்ட். ஸ்டாண்டர்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஷோ பண்ண சொல்லியிருந்தேன், நல்லன்ற வேல்யூ ஷோ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து நல்லன்ற வேல்யூ ஷோ ஆயிருக்கு. அடுத்தது கேஸ் ஸ்டேட்மெண்ட். கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 1 இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 2 இருந்தால் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதர்வைஸ் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. ஸோ சேம் எப்படி PHPல வந்து இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் சின்ன மெத்தடாலஜி மட்டும் சேஞ்ச் ஆகுது. நம்மளுக்கு ஸ்பெஷலாக 2 எக்ஸப்ஷனல் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து MySQL ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, IFNULL ஸ்டேட்மெண்ட்டும் NULLIF ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் IFNULL, NULLIF அண்ட் கேஸ் எக்ஸ்பிரஷனை எப்படி டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.